ஓம் ஸ்ரீ சாயிராம். பிப்ரவரி 4, 2024. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். ஒவ்வொரு மூச்சிலும் மீண்டும் மீண்டும் சோகம், நான் அவரே என்று சொல்லுங்கள். மூச்சை நீங்கள் உள்ளிழுக்கும் போது சோ என்றும், மூச்சை வெளியேற்றும் போது ஹம் என்றும் கூறுங்கள். சுவாசத்தை உள்ளே இழுத்து பிறகு வெளியேற்றும் போது சோவாகிய இறைவனும் ஹம் எனும் நீங்களும் ஒன்றுதான் என்று உணருங்கள். பின்னர் நீண்ட பயிற்சிக்கு பிறகு அவரும் நானும் இரு தனித்தனி வஸ்துக்கள் என்னும் எண்ணம் மறைந்துவிடும். மேலும் சோவும் ஹம்மும் இனி இருக்காது. அந்த ஒலிகள் ஓ மற்றும் இம் ஆக குறைக்கப்பட்டு பிறகு ஓம் அல்லது பிரணவமாக இருக்கும். ஒவ்வொரு மூச்சிலும் அந்த ஒலியை மீண்டும் மீண்டும் உச்சரியுங்கள். அது உங்களை பிறப்பு இறப்பு என்னும் பந்தத்திலிருந்து காப்பாற்றும். ஏனெனில் அது வேதங்களில் பரிந்துரைக்கப்படும் பிரணவோபாசனமாகும். இந்த சோகம் பாராயணம் மனதை அலைபாயாதவாறு தடுக்கும் ஒரு நல்ல வழிமுறையாகும். மனம் எப்போதும் இறைவனிடம் பற்று வைத்து இருக்கட்டும். அப்போது அது எல்லா திசைகளையும் நோக்கி ஓடாது. ஸ்ரீ கிருஷ்ணரின் உபதேசத்தின் பொருள் இதுதான். சர்வ தர்மன் பரித்யட்சமாம் ஏகம் சரணம் விரஜ. மற்ற எல்லா செயல்களையும் விட்டுவிட்டு என்னிடம் முழுமையாக சரணடைந்து விடுங்கள். தெய்வீக அருளமுதம், மே 22, 1965. இறை சேவையில் மனதை முழுமையாக பதித்திருங்கள். அப்போது அவர் உங்களை கீழ் விழாதவாறு பாதுகாப்பார் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.